ஸோ ஹலோ கைஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரீ ஃபயரில் புதுசாக கம்பேக் கொடுத்துருக்கோம். சரி, பிஆரில் போயிட்டு என்ன அப்டேட் வந்திருக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துடுவோம். என்னென்ன பக்கெல்லாம் வந்திருக்கோ. நமக்கு நருட்டோவே பிடிக்காது. சரி, ஒரு மேட்ச் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. டீமன்ஸில் இருக்கலாம், மறுபடியும் கொலை போட்டு என்னவா. சரி, இன்னும் லாபியே வேற மாதிரி இருக்கு. இன்னைக்கு செத்தடா மவனே. யாருங்க அவன்? கார்ட்டூன்ல வர பனிக்கரடி மாதிரி இருக்கா? ஐயோ, வாட்ட பண்ணி சும்மா சொன்னேன். சாரி டாக்டர், இனிமே உண்மையை சொல்ல மாட்டேன். சரி கைஸ், இங்கே வரை கூட்டமாக இருக்கு. இந்த பீச்சு அங்கே போனேன், காற்று வருதான்னு பார்க்க போனேன். ஆனால் அங்கே ஒரே கூட்டம் இருந்துச்சு. வர வரல ஒரே ஓட்டையாக இருந்துச்சுன்னு பார்த்துட்டு இருந்தேன். லாபியில் பிடிச்சி போட்டாங்க. என்னது? ஸோ முன்னாடியாச்சும் இந்த நல்லா இருந்துச்சு. கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவ்வளோங்கண்ணே? சரி, இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். என்னென்ன பக் வந்திருக்கோ. ஆனால் அந்த சோலாரா மேப் நல்லா இருந்துச்சு கைஸ். விளையாடி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஒரு 2 வாரம், ஐ மீன் ஒரு மாதம் விளையாடல, அதுக்குள்ளே கேம் என்னென்னமோ மாறிடுச்சு. இது ஃப்ரீ ஃபயர் கொடுத்தாக்குள்ளே தான் வந்தோம்னானே ஒரு டவுட்டாக இருக்குது. என் பண்டில் மட்டும் தான் அப்படியே இருக்குது. சில்வர் சாம்ராய் எலைட் பாஸ் வச்சு சொன்னோன்னா பிளட் டீமன் 17th எலைட்டா 15th எலைட்டா. எலைட் பாஸ் பண்டில்லாம் இப்போ அது மேஜிக் கியூப்பில் கொடுக்குறாங்க ஃப்ரீயாக. எலிட் பாஸ் அவ்வளோ குறைஞ்சி போயிடுச்சு. அதோடைய என்ன சொல்கிறது, அதோடைய குவாலிட்டி. சரி, ஏதோ ஒன்று கீழே என்னமோ மஞ்சள் கலரில் இருக்கே, என்ன அது? என்னமோ 2 பஸ் அப்டேட்னு ஏதாச்சும் வச்சுருப்பாங்க. முன்னாடி அந்த காயின்ஸ் இருக்கும்ல, எஃப்எஃப் காயின்ஸு டோக்கன், அதில் எஃப்எஃப்னு போட்டிருக்கோம் ஃப்ரீ ஃபயர். இப்போ ஏதோ கத்திமே கொடுத்து கொண்டு வந்துட்டாங்க. கேட்டால் டெக்னாலஜின்றாங்க. நம்மளும் எத்தனை நாளைக்கு தான் விலாகே போடுறது, கண்டென்ட் கிடைக்க மாட்டேங்கி. அதான் ஃப்ரீ ஃபயரே ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு போய் அடிச்சிருவேன். என்னது இது? ஒரு இனிமே கூட இப்போ கிளாக் டவர் இறங்குறது இல்லை. கிளாக் டவரே அப்படியே வெறிச்சோடி போயிருக்கு. இன்னும் ஜிப்லைன்லாம் பிடிச்சி போயிருக்கான். நான் ஃபஸ்ட்டு இது ஃப்ரீ ஃபயர் வீடியோ போட்டிருப்பேன்ல, அப்போல்லாம் உங்களுக்கு நீங்கள் தான் யோசிச்சிருப்பீங்க, எலிசானா யார், ஏன் ஃப்ரீ ஃபயர் ஐடி பேர் எலிசான்னு வச்சுருக்கேன்ட்டு. அப்புறமா லாக் வீடியோ போட்டதுக்கப்புறமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்
இட்ஸ் மை பெட். சொல்லி பிடிச்ச எலிசா. இந்த புத்தகத்தை கேரக்டர் விட்டுருக்காங்களாம். அது பேர் வேறு வாயில ஏற மாட்டேங்கி. இந்த ஃப்ரீ ஃபயர்லேயே மாறாதது இந்த ஸ்னைப்பர் டவர் மட்டும்தான். இதையும் ரீமாஸ்டர் பண்ணுறேன், விக்ரம் பண்ணுறேன்னு ஏதாவது பண்ணிங்க. டேகிரினா நம்ம நான் ஃப்ரீ ஃபயர் இது அன்இன்ஸ்டால் பண்ணிடுவேன். இது மட்டும் தான் இன்னும் உசுரோட இருக்கு. அப்புறம் இந்த மரம் கூட இன்னும் மாறல. ஆர்சனுக்கு தான் விதமாக பெயிண்ட் அடிக்கிறாங்க. எங்கே போகுது? அங்கே என்னமோ ரெட் கலரில் இருக்குது மேப்பில். என்னது? என்னடா அது இன்னும் கருப்பு கலரில் இருக்கு. இப்போ ஏடுறாப்பா. ஸோ இவங்க வேறு அப்டேட்னு எதையாச்சும் கொண்டு வராங்க. இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்கு சைடில். 1 2 3 4 5 6 இன்னும் போயிட்டே இருக்கு. இப்போ ரவுண்டை சுற்றிட்டு இருக்கா. நீ ஏன் தான் அப்டேட் விட்றாங்கன்ட்டு கடுப்பாக இருக்கு. நல்லா அப்டேட்னால் நல்லாயிருக்கும், ஆனால் பக்கு அதிகமாக இருக்கும். இப்போ அப்டேட் மொக்கையாக இருக்குது, ஆனால் பக்கே இல்லை, கம்மியாக இருக்குது. பக் இருக்குதான், ஆனால் கம்மியாக இருக்குது. முன்னாடி நிறைய பக் இருக்கும். அதான் பக்கை சரி பண்ணுறதுல கேமை மறந்துடுறாங்க. இன்னும் ஒரு கில் கூட எடுக்கல. சரி கைஸ், இப்போ மேலே ஒரு ட்ரோன் போகுது. நம்ம கிட்ட க்ரோஸா எக்ஸும் MP5 3யும் இருக்குது. இன்னைக்கு எனிமி வந்தால் மண்டே உடச்சிட வேண்டியது தான். ஐ மீன் ஹெல்மெட் உடச்சிட வேண்டியது தான். எனிமிங்க வேறு சீக்கிரமாக வரமாட்டேங்க. இல்லை 3 நம்பர் டீம்மேட் வேறு ஆப்லைன் போயிட்டார். ஸோ இந்த டீம்மேட்லாம் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். அதுக்கு தான் அன்றைக்கி ஒரு வீடியோவில் கேட்டேன், நீங்களும் சேர்ந்து என் கூட விளையாட வாங்கன்ட்டு. நீங்கள் தான் வரல. அந்த UIDலாம் நான் மார்க் பண்ணிடுவேன். ஹெட்ஷாட். முதல் கில்லே அடித்து விட்டோம். சக்ஸஸ், வெற்றி.
ஓகே, ஃபஸ்ட்டு வெற்றி. வேறு அப்டேட்டை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. காலுக்கு இல்லை நீட்டி நிற்குது மஞ்சள் கலரில். தலைவன் மாட்டிக்கிட்டான். எங்கே வந்து யாருக்கிட்ட அங்கெல்லாம் யாரு ஏஸ்கிங். சரி, ரெண்டாவது மட்டை அடுத்த பீஸ் அங்கே நிற்குது. அடிச்சு ஹேக்கர் ஆகிட்டோம் நாங்களாம். இந்த கேரக்டர் வந்தாலும் நாங்களாம் ஹேக்கர். எமௌண்ட் போட வேண்டாம், டீம்மேட்டை காப்பாற்ற வர ரிவெஞ்ச் எடுக்க போகிறான். ரிவெஞ்ச் எடுத்த முதல் டெட் பாடி நீ தான்டா. நான் என் டீம்மேட்டை காப்பாற்ற போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே அவனும் சோலோ டேப் போட்டு சுற்றிட்டு இருக்கான். அவனை முடிச்சிருக்கான். நான் இருக்கும்போது நீ எப்படி சோலோ டேப் போடலாம்? வேணாம்டா, மூலையில் போய் உட்காந்துருக்க. மேலே ஏறினால ப்ரோ பிளேயர்னா சொல்லணும். பாட்டு மாதிரி ஒரு மூலையில் போய் உட்காந்துட்டு இருக்கேன். இப்போ டீம்மேட்டை காப்பாற்றும். இந்த சூப்பர் ரிவைல் போட்டால் முன்னாடி தாம்சன் கொடுப்பாங்க, அது நல்லா இருக்கும் அந்த கன்று. இப்போ என்ன P90 கொடுத்து ஏமாத்துறாங்க. அங்கே ஒரு எனிமி இருக்கான். இன்னும் ஆஃப்லைனா இருமாட்ட மேலே மழை பெஞ்சமாக நிற்கிறான். அங்கே இன்னொருத்த ஓடினான்னு ஒரு 5க்கு மேலே கில் எடுக்கணும். 5 கில் எடுத்துட்டோம், இன்னும் ஒரு கில்லாச்சும் எடுக்கணும். ஆனால் இப்போ வரைக்கும் நான் நாக் ஆகலை. இந்த ஒன் டாப்பில் 6வது கில்லு. ஏய் ஒழுங்கா ஸ்கோப்பில் மாட்டேன். இது அந்த பக்கம் வந்து முடிகிறேன். சரி கைஸ், இந்த வீடியோ லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, நமக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு என்ன கிடக்கு? இன்னும் 5 பேர் அலைவில் இருக்காங்க. நம்ம டீம்லேயே 2 பேர் அலைவில் இருக்கும். மொத்தம் 3 எனிமீஸ் இருக்காங்க. இன்னும் அடுத்து வர எனிமி நாக் ஆகிடும். இந்த மாடிச்சு இந்த தூரத்தில் ஒருத்தருக்கான். ஐயோ ஸ்கோப் ஒழுங்காக இருக்கா மாடி. அவ்வளோதான், நம்மளை முடிச்சிட்டாங்க. சரி, ஒரு 6 கில்லாச்சு எடுத்துருக்கோம். டீம்மேட் காப்பாற்றிடுவீங்களா? Please help me. Please help me. அப்படிதான் காப்பாற்றுங்க. ப்ளீஸ் ஹெல்ப் மீ.
ஸோ தட் மீ ஹெல்பிங் டு மீ. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நீங்கள் வேறு வெண்டிங் மிஷினுக்கு அரசனுக்கு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இப்போ இறங்கணும் செத்துட்டு தான் நினைக்கிறேன். ரெஸ்ட் இன் பீஸ். என்னடா இது P90 ஒழுங்காகவே டேமேஜ் போக மாட்டேங்குது. என்ன P90 யூசர்ஸ் ஒழுங்காகவே டேமேஜ் போக மாட்டேங்குது. 72 ப்ளஸ் ஆயிருக்கு. சரி எவ்வளோ ஏறுது? 72. இன்னும் 4 பாயிண்ட் தான் இருக்குது பிளாட்டினம் 3க்கு. கிக் ஆஃப் ரிவார்ட் என்னமோ கொடுக்குறாங்க. இந்த கன் ஸ்கின்லாம் கொடுக்குறாங்களே. என்னது? இட்டாச்சி எபிக் நிஞ்சா என்னென்னமோ போட்டிருக்கு. சரி இந்த வீடியோ அவ்வளோதாங்க கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரா நீ இங்கே வந்து நிற்கிற? சரி பாய் கைஸ். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.